ஜெய் வாராகி! என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே! பதைபதைத்து நிற்கிறாய், பதறிதான் தவிக்கிறாய். ஆனால் விடையேதும் தெரியவில்லை. என்ன நடக்கிறது நம்மைச் சுற்றி? யார் என்ன சூழ்ச்சி செய்கிறார்கள்? எப்படியெல்லாம் நம்மை சோதித்து பார்க்கிறார்கள்? நம்மிடமே பழகிக்கொண்டு நமக்கே பின்பக்கம் யாருக்கும் தெரியாமல் என்ன சூழ்ச்சிகளை செய்ய வேண்டுமோ நமக்கு பின்னால் குழிப்பறித்து கொண்டிருக்கிறார்களே. அந்த நிகழ்வை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாமல், ஏனென்றால் நீ மிகவும் விரும்பிய அந்த நபரானவர் உன்னை இப்படி ஒரு கோலத்தில் அலங்கோலமாக்கிவிட்டார். என்ன செய்வது? யாரை நம்பி இந்த செயலுக்குள் வந்தோமோ அவரே நம்மை இப்படி அலங்கோலம் பண்ணிவிட்டாரே. நம்முடைய நிலையானது என்ன ஆகும்? எப்படி இதிலிருந்து மீளுவோம் என்றெல்லாம் தெரியாமல் விழித்து கொண்டு பரிதவித்து கொண்டு என்ன செய்வது என்று படபடப்பாக நிற்கிறாய். உன்னுடைய கோலமானது இன்று என்ன செய்வேன் என்ற நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. யாரை நம்பினாயோ, எதற்காக அவன் வேண்டும் என்று நினைத்தாயோ, அவரின் நிலை மிகவும் பயங்கரமான குணமாக இருக்கிறது. நீ என்ன செய்யப் போகிறோம் என்ற நிலைக்கு வந்த பிறகும் உன் மனதை கூட புரிந்து கொள்ளாமல் உன்னை ஏளன பார்வை பார்த்துவிட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்பது போல் செல்கிறார். நீ என்ன செய்ய முடியும்? எப்படி இப்படி ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம்? யாரை நம்பினோம்? எதற்காக இந்த நிலைமை நமக்கு? நாம் பரிதவிக்கும்படி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோமே. இதிலிருந்து மீள முடியுமா? மீள முடியாதா? மற்றவர்கள் நம்மை ஏளனமாக பார்ப்பார்களா? கேலி செய்வார்களா? எதற்காக இப்படி ஒரு நிலையை நமக்கு இறைவன் கொடுத்தான் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் ஒரு நிலையை சாதாரணமாக கொடுத்துவிட மாட்டான். ஏனென்றால் உனக்கு அது புரிய வைப்பான். என்ன புரிய வைப்பான்? மிக ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும் என்று. ஆனால் நீ எந்த ஒரு இடத்திலும் கண்மூடித்தனமாக அந்த நபரை நம்பினாய். உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை பல அறிகுறிகளை கடவுள் காட்டிய பிறகும், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற சூழ்நிலையை உனக்கு காட்டிய பிறகும் நீ அந்த தவறை அவருடன் பழகி தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் ஏற்றுக்கொண்டு யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார், யார் உன்னை வெறுக்கிறார்கள் என்பது கூட நீ அறியாமல் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலாவது அவன் கெட்டவன், அந்த பழக்க வழக்கங்கள் உனக்கு தேவையில்லை என்றெல்லாம் விலக்கி இருக்கலாம். அதை நீ ஏற்றுக்கொள்ளும் நீ மனநிலைமையில் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமாகவும் உல்லாசமாகவும் மனதை உலுக்கக்கூடிய சந்தோஷத்தில் நீ வயப்பட்டு கொண்டிருந்தாய். உன்னை அதிலிருந்து மீட்பதற்கு யாராலும் முடியாது. ஏனென்றால் உலகம் அதுதான். அதற்குள் எந்த போலியான வாழ்க்கையும் இல்லை. எப்படி இருந்தாலும் அதில் உண்மைதான் இருக்கிறது. நம்மிடம் உண்மையாக பழகுகிறார்கள், உண்மையாக தான் இருக்கிறார்கள் என்று நீ தவறாக எடை போட்டு விட்டாய். அப்பொழுது யார் சொல்வதும் உன் மனதிற்குள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமை உனக்கு இல்லை. தெரிந்தால் கூட தவறு என்று தெரிந்தால் கூட நீ அதை ஏற்கும் மனநிலைமையில் இல்லை. ஏனென்றால் உன்னை மேகமானது கருமேகம் சூழ்ந்து கொண்டிருந்தது. உன் மனமானது இருட்டாக இருந்தது. உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு எத்தனையோ முறை என்னென்னவோ செய்தும் உன்னால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. நீ தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு எத்தனை முறை சொல்லியும் கேட்காமல் இருந்தாய். உன்னை இப்பொழுது எந்த நிலையில் தேற்றுவது என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஒன்று தெரிந்து கொள், எப்பொழுதுமே நம்முடன் இருப்பவர் நல்லவரா கெட்டவரா என்று முதலில் அறிந்து பழக வேண்டும். அவன் உண்மையாக பேசுகிறானா, இல்லை மறைமுகமாக பேசுகிறானா, நம்முடனே நிற்கிறானா, அல்லது நமக்கு பின்னால் நின்று நம்மையே தெரியாமல் குழிப்பறித்து தள்ளுகிறானா என்று பார்க்க வேண்டும். ஆனால் பலமுறை உன்னை கீழே தள்ளியும் நீ எழுந்து எழுந்து வந்து அவனுக்கே உதவி செய்து இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய். பிறகு உண்மை தெரிந்தால் உன்னை யார் மதிப்பார்கள்? உன்னுடைய வீடானது உனக்கு சொந்தமாக இருக்குமா? இதையெல்லாம் நீ நன்றாக யோசித்தாயா?
எந்த சூழ்நிலையிலாவது தவறுகள் எதுவுமே நடந்துவிடாமல் அன்பாக வாழும் வாழ்க்கைதான் நல்ல வாழ்க்கையாக அமையும். உன்னை கீழே வீழ்த்துவதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்கும் பட்சத்தில் நீ தேவையில்லாமல் சென்று உன்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டாய். இப்பொழுது நீ வைத்திருந்த பொருளால் உனக்கு எந்த பலனும் இல்லாமல் யாரோ அனுபவித்து சென்று விட்டார்கள். உன்னுடைய பொருளையும் இழந்து விட்டாய். உன் மனதால் நீயும் காயப்பட்டு பரிதவித்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது என்ன செய்வது என்ற நிலையில், யாரிடமும் எதையும் சொல்ல முடியாத ஒரு நிலையில், யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் போய் உதவி கேட்க முடியாத ஒரு நிலையில். ஏனென்றால் இது யாராலும் உனக்கு கொடுக்கப்பட்டது அல்ல, நீயாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டது. உனக்கு எது தேவை என்று அறியும் வயது வந்துவிட்டது. ஆனால் நீ என்ன நினைத்து விட்டாய்? நாம் அறியும் வயதுதானே, எது வேண்டாலும் செய்யலாம் என்று நினைத்து விட்டாய். அப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ்ந்துவிட முடியாது. யாரிடம் பழகினாலும், அது சகோதரன் சகோதரியாக இருந்தாலும், தாய் தந்தையராய் இருந்தாலும், பக்கத்து அக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும், உண்மையாக பழகுகிறார்களா? அவர்களிடம் உண்மை இருக்கிறதா? அவர்களுடன் பழகினால் நல்ல பழக்கமாக இருக்குமா? நம் வாழ்க்கை சிதைந்து விடாமல் இருக்குமா? இவர் அங்கே நம்மிடம் பேசிக்கொண்டு மற்றவரிடம் வாங்கி சொல்லிவிடுகிறாரா? அல்லது நமக்கே துரோகம் செய்து வேறொருவருடன் நட்புடன் இருக்கிறாரா என்றெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவுதான் இப்பொழுது அதிகமாக உலா வந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேர்களுக்கு இடையில் நல்லவரை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்றுதான். அதையெல்லாம் செய்யாமல் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டு பரிதவிப்பதே உன் வாழ்க்கையாக போய்விட்டது. இந்த வாராகி சொல்கிறேன் கேள். தேவையில்லாத ஒரு வாழ்க்கைக்குள் போய் உன்னை நீ அசிங்கப்படுத்தி அவமானத்தை சுமந்து கொண்டு நிற்கிறாய். இதிலிருந்து மீட்டுத்தர யாருமே இல்லை என்று உண்மையை சொன்னால் உனக்கு யாருமே உதவிக்கு வரமாட்டார்கள். ஆனால் இந்த வாராகி நீ தாயே என்று கத்தும் பொழுது, வாராகி அம்மா என்று கத்தும் பொழுது எப்படி ஓடி வருவேன் தெரியுமா? அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது, தானாக வருவேன். அப்படி இருக்கும் பொழுது என்னை அழைத்து உன் பக்கத்தில் வைத்துக்கொள். உனக்கான அனைத்தையும் தருவதற்கு நான் இருக்கிறேன். உனக்கு மனதால் நீ வந்து இப்பொழுது பட்டிருக்கும் கஷ்டத்திற்கு மருந்து போடவும், உன்னை அன்பாக அணைத்து கொள்ளவும் நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் மறக்க மாட்டேன். இப்படி உனக்கு நிறைய தொல்லைகள் எப்பொழுது வந்தாலுமே உனக்கு நான் எப்பொழுதும் துணையாக இருந்து காப்பாற்றுவேன். நீ கவலைப்படாமல் இரு. உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது அனைத்து சூழ்நிலைகளும் மாறிவிடும். இப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். அந்த அமைதியை கடைபிடித்து உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இந்த வாராகி துணையிருப்பேன். கவலைப்படாமல் இரு. உனக்கு நான் இருக்கிறேன். எதை நினைத்தும் குழப்பிக்கொள்ளாதே. தைரியமாக இரு. இந்த வாராகி துணையிருப்பேன். ஜெய் வாராகி.